2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு பெறுவதற்கான கால அவகாசத்தை 4 நாட்கள் நீட்டித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்தாண்டு நடக்க உள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி வேகமெடுத்து செயல்படும். டிசம்பர் மாதத்தின் மத்தியிலேயே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி விறுவிறுப்பு காட்டி வருகின்றன. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகத்தை டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தொடங்கி வைத்தார். டிசம்பர் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. தற்போது அதிமுகவில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து இபிஎஸ் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியினர் தொடர்ந்து விடுத்து வரும் வேண்டுகோளினை ஏற்று டிசம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்பும் கட்சியினர் அதற்கான படிவங்களை பெறலாம். அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விபரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து மேற்கண்ட காலத்திற்குள் தலைமை கழகத்தில் அப்படிவங்களை வழங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார்.